ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஃப்ளேவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ப்ளம் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சோக் பண்ணி வச்சிடலாம். இதை நான் மார்னிங் 11 o'clock போல் சோக் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு 3 கலரில் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உலர் திராட்சை, நறுக்கின பாதாம் கொஞ்சம், நறுக்கின முந்திரி பருப்பு கொஞ்சம், அப்புறமா கருப்பு உலர் திராட்சை. நீங்கள் இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச பேரிச்சம்பழம், செர்ரி, வால்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே 3/4 கப் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3/4 to 1 கப் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஆரஞ்சு ஜூஸும் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஊற வச்சிடலாம். நான் மார்னிங் 11 o'clock போல் இதை ஊற வைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பவுலில் நம்ம வச்சுருந்த 3/4 கப் ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரெடிமேட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே 3/4 கப் வர்ற அளவு நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நீங்கள் 1 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை பிழிஞ்சு எடுத்திருந்த ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்துடலாம். ஆரஞ்சு ஜூஸ் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இனி இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். நீங்கள் இதை ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இது இனி நல்லா ஊறட்டும். அடுத்தது நம்ம சுகரை கரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அகன்ற பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இனி இதில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இனி இது கொஞ்சம் நேரம் மாறட்டும். கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 5 minutesஆவது ஆகும் உங்களுக்கு நிறம் மாறுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் தெரியுது. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். இப்போ நான் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கராமலைஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம அதை டச் பண்ணக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறம் மாறணும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலரில் நமக்கு வந்துருச்சு. இதுதான் நமக்கு தேவையான நிறம். இனி இதில் ஒரு 1/4 கப் அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சூடான தண்ணி தான் ஆட் பண்ணணும், கூல் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காகி வர்றது வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி வரும். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு திக்னஸில் நமக்கு வந்திருக்குது. தொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும். பாகு கன்சிஸ்டன்சியெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு தேனெல்லாம் கையில் ஒட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இனி இதை ஒரு பவுலில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக் பண்ணி வைக்கும் போதே இந்த கேரமலைஸ் பண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 2 ஒர்க்கையும் நான் மார்னிங்கே முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி சோக் பண்ணுறதை ஓவர் நைட் கூட பண்ணிக்கலாம். இனி ஒரு 6 hours கழிச்சு, அதாவது ஈவினிங் 5 o'clock போல் நான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம சுகரை பொடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூடவே நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன்.
இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனியாக பொடிச்சோன்னா பொடியாது, அதனால் நம்ம சுகரோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பவுடர் பண்ணுறதுனால இது வந்து நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம மார்னிங் சோக் பண்ணி வச்சதும் நல்லா ஊறி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கலாம். நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் தனியாகவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாகவும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து நம்ம வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ண போகிறோம், அதனால் இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். அடுத்தது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஒரு பவுலில் கொட்டிடலாம். இதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேக் பேட்டரில் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்தோன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்காமல் இருக்கும், அதுக்காக. இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி வச்சுக்கோங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கப் அளவு மைதா எடுத்துருக்கிறேன், அதை வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் கொட்டிடலாம். இதுக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலை, ஏன்னா வந்து சால்டட் பட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு வேளை அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து சலிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலித்து சேர்க்குறதுனால எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பேக்கிங் பேனை வந்து வெண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 8 இன்ச் ரவுண்ட் பேன் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ஒரு பட்டர் ஷீட்டை மேலே வச்சுக்கிறேன். அப்போ நமக்கு கேக் ஒட்டாமல் கிடைக்கும். இனி நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகன்ற பவுல் எடுத்துக்கலாம். இதில் அரை கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கிராம் கணக்கு நான் சொல்லணும்னா 128 கிராம்ஸ் வரும். ரூம் டெம்பரேச்சரில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து உருக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுருங்க. இனி இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம இதுக்கு கூட பவுடர் பண்ணி வச்ச சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடர் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து மிக்ஸ் ஆயிரும். நல்லா க்ரீம் மாதிரி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சேர்க்கும்போது அது நார்மல் டெம்பரேச்சரில் தான் ஆட் பண்ணணும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுருங்க. ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த முட்டை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்ச சுகர் சிரப் அதையும் சேர்த்துடலாம். இதுதான் நம்மளோட
ப்ளம் கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கறது. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளம் கேக்கு தேவையான நிறம் கிடச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸ்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம மைதாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேக்கிங் பேனில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ எதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது பிரேக் ஆகிடும். இனி இதில் கார்னிஷிங்காக கொஞ்சமாக கருப்பு உலர் திராட்சை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூடவே சாப் பண்ண கேஷ்யூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை விட்டுடலாம். நான் ஆல்ரெடி அவனை 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதை நம்ம 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 40 to 50 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 50 மினிட்ஸில் கரெக்டாக எனக்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு நைஃபை இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா நல்லா க்ளீனாக வந்துருச்சு. கேக் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இனி இதை இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான ப்ளம் கேக்கை இந்த கிறிஸ்மஸ்க்கு பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நிஜமாவே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ப்ளம் கேக் ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் ப்ளம் கேக் செஞ்சு அசத்துங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.